என்னோட ஒர்க் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கால ஸ்டார்ட் பண்ண போகும்போது நான் வந்து ஒரு 50 கேஜி தான் இருந்தேன். இதுதான் என்னோட ரொம்ப வருஷமா இருந்த என்னோட வெயிட். திடீர்னு அங்க போயிட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிடுச்சு. லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆனதால எப்பவுமே வெளியில தான் சாப்பிடுறது அண்ட் வீட்ல குக் பண்றதுக்கு டைம் இல்ல. எனக்கும் குக் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 50ல இருந்து நான் வந்து ஒரு 75 கேஜிஸ் வந்து டச் பண்ணேன். அப்படியே ரொம்ப ஹெல்தியா வந்து டச் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்குமே குறைக்கணும்னு இருந்தது. என்னால வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேர் பண்ண முடியல. அண்ட் எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாவே பிம்பிள் முன்னாடி இருக்காது. ஏன்னா வெயிட் ரொம்ப போட்டதால். ஸோ அதுல இருந்து கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு கண்டினியூஸா டயட்ல இருந்தேன். அப்போ ஜிம் எல்லாமே பண்ணது கிடையாது ஸ்ரீலங்கால இருக்கும்போது. ஒரு 10 கேஜி கம்மி பண்ணேன் ஸ்ரீலங்கால இருக்கும்போது. பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் உள்ள போகும்போது நான் நினைக்கிறேன் ஒரு 63 இருப்பேன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல என்னன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ற ஒரு நாட்டுக்கே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இங்க இருக்க ஃபுட் ஹேபிட்ஸே தெரியாது. நிறைய பேர் இருப்பாங்க, ஃபுட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். நாங்களே தான் குக் பண்ணோம் பிக் பாஸ்ல. ஸோ ஒயிட் ரைஸ், கோவக்காய், எனக்கு அதுதான் லஞ்சு. ஸோ என்ன பண்ண கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்க வந்து கர்ட் இருக்கும். கர்ட்ல சர்க்கரையை போட்டு ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். கேக் வரும் எப்பயாவது, காலையிலேயே எந்திரிச்சு கேக் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு அந்த கான்சியஸே கிடையாது வெயிட் போடும், இவ்வளோ சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பிக் பாஸ்ல இருந்து வெளியில வரும்போது திருப்பி வந்து 68, 69 திருப்பி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணி தான் ஆகணும்னு. அண்ட் அகெயின் திரும்பியும் ஃபேஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு, ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே. அதுக்கும் டாக்டர் சொன்னாங்க வெயிட் கம்மி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கான்ஷியஸா ஓகே நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் போகணுன்ட்டு டயட்டா இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட கேட்டு என்னென்ன எங்க ஜிம் கோச்லாம் கூட எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு, நிறைய கைட் பண்ணாரு. ஸோ அது எல்லாமே கேட்டு வீக்லி ஒரு 5 days வந்து ஜிம் போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் எல்லாம். ஏன் இவ்வளோ ஒல்லி ஆயிட்டீங்கன்னா இதுதான். இதுக்கு சொன்னதுக்கு பின்னாடி நீங்க ஒரு மோட்டிவேஷனல் சாங் போடுறீங்க. கண்டிப்பா ஒரு சாங் ஒரு போட்டு மோட்டிவேஷனல் தனியா சாங் போட்டு இது நீங்க தனியா கட் பண்ண போறீங்க. டன் 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 டன். இதுதான் வந்து அதுக்கான ஒரு ரீசன்.